வணக்கம் சார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓட்டு திருட்டு மிஷினை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் கவனத்தில் செலுத்த வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் உண்மையில் மக்களுக்கு ஓட்டு சுதந்திரம் கொடுத்திருக்குது உண்மை என்றால், பீகாரில் நடந்த தேர்தல் நவீன மிஷின் என்று சொன்னார்கள். அது உண்மையில் நவீன மிஷினா என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த மிஷின் டெக்னாலஜியும் P.O. ஜெயபாண்டி செய்த டெக்னாலஜியும் செய்து நாம் பார்க்க வேண்டும். அந்த வாசகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வாசகத்தை படிங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செயல்களும் ஏன் இப்படி தவறுதலாக இவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் ஆணையம் அவர்கள் ஏன் படித்தது மாதிரி நடந்துக்கிறல, ஏன் இப்படி தெரியாதது மாதிரி இவ்வளோ பெரிய படிச்சுட்டு இருக்கிறாங்க என்பதைத்தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை தெளிவான முறையில் கேட்டிருக்குது. அறிவியல் ஆதாரபூர்வமாக கேட்டிருக்குது. இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். ஏங்க, ஒவ்வொரு தியாகிகளும் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய உயிரையை இழந்து வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை மதிப்பது IAS அதிகாரியே இது முறையா? மக்களை ஜனநாயகம்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தை திருட்டுத்தனமாக திருடி ஆள்வது ஜனநாயகம் இல்லை, நன்மையும் நடக்காது. நாங்கள் ஓட்டு போடும் மிஷினில் திருடவில்லை என்றால் நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்குத்தான் பரமூர் பாலிடெக்னிக்கலில் இடம் கேட்டிருக்கிறேன். அவங்க இடம் கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. ஏன்னா ஒரு காலேஜில் நடத்தினா தான் அடுத்த ஜெனரேஷன் மாணவர்களும் பார்க்கணும் இல்லையா? ஆகையினால் அனைத்து உதிரி கட்சி தலைவர்களே, உங்களுடைய பலம் 2 கட்சிக்கும் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று சேர வேண்டும். எல்லா மதத்தினர்களும் ஒரே ஸ்கூலில் ஒரே யூனிஃபார்ம் போட்டு கலரில் படிக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பேருந்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போகிறாங்க வர்றாங்க. நீங்கள் முதல் முறையாக நீங்கள் சிந்திக்க வேண்டியது, உங்களுடைய பலத்தை வச்சு தான் 2 முதலமைச்சர்களும் ஆண்டு வந்திருக்கிறார்கள் என்பது உலகம் அறியும். படிக்காத பாமரன்னு அறிவான். ஆகையினால் உங்களுக்குள் எல்லா ஜாதியினரும் மதத்தினர்களும் ஒரே வகுப்பில் ஒரே யூனிஃபார்ம் கலரு ட்ரெஸ்ஸு மாட்டி படித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் பாடுபடுவது உண்மை என்றால் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். நான் நீங்கள் பூரா ஒன்று சேர்ந்தீங்க என்றால் நம்ம ஒக்கனைக்கல்லிருந்து மேட்டூருக்கு போகிறதுக்குள் அந்த தண்ணி நீரில் தமிழ்நாட்டுக்கே கரண்ட் எடுக்க முடியுமன்ற தத்துவத்தையும் செய்து தர இருக்கிறேன். நீங்கள் எல்லா சின்ன சின்ன கட்சி தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். இது நாள் வரைக்கும் அறிவியலுக்காக 3000 கோடி செலவழிக்கிறாங்க. 3000 கோடி எக்ஸிபிஷன் அறிவியல் பொருட்காட்சி நடத்தி வீணடிக்கிறாங்க. இந்த பள்ளி மாணவர்களுடைய சுமையை குறைக்கணும் என்று சொல்லி எத்தனை டிவி பத்திரிகையெல்லாம் செய்து வந்தது. நீங்களும் குரல் கொடுத்தீங்க. இந்த திருப்பதியில் பக்தர்களுக்கு லாக்கர் மையம் அமைச்சிருந்தாங்க. அது மாதிரி அன்றாடு சுமக்கக்கூடிய மாணவர்களுக்கு லாக்கர் மையத்தை ஏன் கேட்கல? நீங்கள் எல்லாரும் நீங்கள் புதுசாக ஆட்சியை உருவாக்கி எல்லா உதிரி கட்சிகளும் சேர்ந்து சின்ன சின்ன கட்சியை பூரா ஒன்று சேர்ந்து பிள்ளைகளுக்கு படிப்பு சுமையை குறைப்பதற்கு, என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாமி கும்பிட போகிறவருக்கு அவங்க சுமையை வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு லாக்கர் இருக்குது. டெய்லி சுமந்து போய் அறிவியலை வளர்த்துக்கிறக்கூடிய மக்களுக்கு செருப்பு, ட்ரெஸ்ஸு, பை இதெல்லாம் பெற்றோர்கள் எடுத்து கொடுக்க முடியும். முதலமைச்சர் அவர்களே, செருப்பு, ட்ரெஸ்ஸு, சைக்கிள் இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துக்குருவோம். நீங்கள் திருப்பதியில் லாக்கர் அமைச்சது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் லாக்கர் மையத்தை ஏற்படுத்தவே இல்லை. 2 ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையை சிந்திக்க கூட இல்லை என்பது போத கலாச்சாரம். முதலமைச்சர் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, உங்களுடைய இட்லி எங்களை காப்பாற்றாது, உங்களுடைய செருப்பு எங்களுக்கு வராது, எங்களுடைய பிள்ளையினுடைய சுமையை, படிப்பு சுமையை
லாக்கர் மூலமாக குறைத்து அதுக்கு நிதி நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒதுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு வருஷமும் 3000 கோடி ஒதுக்கி அறிவியல் எக்ஸிபிஷன், அறிவியல் பொருட்காட்சின்னு வீணடிக்கிறீர்களே, அதில் அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவலாம், அவங்களுக்கு லாக்கர் மையத்தை ஏற்படுத்தலாம். அந்த காசுலேயே நம்ம இந்த பிள்ளைகளுக்கு அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவி அந்த தமிழ் வழி பொறியியல் கல்லூரி படித்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 600 பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். சிறுகட்சி தலைவர்களே, சிந்தியுங்கள். நாம் ஒரு நாள் வருவாயை, தமிழ்நாட்டுடைய வருவாயை வைத்து நாம் ஒக்கனைக்கல்ல இருந்து மேட்டூர் டேமுக்கு போய் சென்றடைகிறதுக்குள்ள அந்த தண்ணியில், அந்த நீரில் தமிழ்நாடு முழுவதும் வேண்டிய கரண்டுகளை எடுக்க முடியும். இதெல்லாம் தெரியாமல் எதுக்காக கரண்டுக்காக செலவு பண்ணுறோம் என்று இந்த 2 முதலமைச்சர்களும் காசுகளை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய உழைப்புகளை இந்த 2 முதலமைச்சரும் ஒரு நாள் வருவாயை, தமிழ்நாட்டினுடைய வருவாயை வைத்து இந்த தருமபுரிக்கே கரண்டு கட்டு இல்லாத அளவுக்கு கரண்டு கொடுக்க முடியுமா அப்படின்ற சவால் விட தெரியுமா? சவால் விட முடியுமா? ஜெயபாண்டிய விஞ்ஞானி இல்லையான்னு கேட்டீங்க. ஒரு நாள் வருவாயை, தமிழ்நாட்டினுடைய வருவாயை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வைத்து ஒகேனக்கல்ல இருந்து போகிற தண்ணி மேட்டூருக்கு சென்று அடைகிறதுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்கே என்னால் கரண்ட் தர முடியும், கரண்ட் உற்பத்தி செய்து காமிக்க முடியும் என்று விஞ்ஞானின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. தமிழக அரசு ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் காவல்துறை அதிகாரி ஆணையிட்டிருந்தார். நான் விஞ்ஞானின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், விஞ்ஞானி என்று நிரூபிப்பேன். ஒரு நாள் உடைய வருவாயை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கொடுக்க முடியுமா? இன்னைக்கு கொடுத்தாலும் சரி, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை நான் தயார் பண்ண